we are back with Thirukural. So already தெரியும். So we have done 2 sessions in Thirukural. So 2 years ago, Thirukuraloட importance and why we need to learn the Thirukural. So அப்படின்ட்டு ஒரு session we did 2 years ago. And last year we did Kelvi Adhigaaram, so which is learning. So learning perspective from Thiruvalluvar's perspective about learningன்றது வந்து நம்ம வந்து பார்த்தோம். So this time, so last week தான் வந்து திருவள்ளுவர் டே வந்து we celebrated. So this time, so we thought that we need to resume this திருக்குறள் discussion. So அப்படியே விட்டுட்டோம் because of other book sessions and other stuff. So this time on account of the திருவள்ளுவர் day, we are resuming the திருக்குறள். So starting with the கேள்வி. So கேள்வி வந்து it's very dear to us because நம்மளோட community name Let's Learn கேள்வி. ஸோ இந்த ஒரு அதிகாரத்தை பேஸ் பண்ணி தான் வந்து வி காயின் தட் நேம் இட் செல்ஃப். ஸோ நான் திருக்குறள் படிக்கும் போது வந்து இட் இன்ஸ்பயர்ட் மீ அலாட். ஸோ ஐ வாஸ் இன் சர்ச் ஆஃப் சம்திங். அப்போ வந்து கேள்வி கேம் அஸ் ஆன்சர் அண்ட் ரெடிலி ஐ ஸ்டார்டட் திஸ் குரூப். அது அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ எம் வெரி த்ரில்டு டு ஷேர் தி கேள்விஸ் லேர்னிங். திருவள்ளுவரோட பெர்ஸ்பெக்டிவ் அகைன் கம்பைன் வித் அவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ வி கேன் ஒரு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலாவா வந்து வி கேன் டிஸ்கஸ். ஸோ அந்த மாதிரி ஐ தாட். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் அட்யூ லெட்ஸ் கோ ஸ்ட்ரைட் அவே இன்டு தி கேள்வி. ஓகே, தி ஃபர்ஸ்ட் ஒன், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ திஸ் இஸ் வெரி ஃபேமஸ் திருக்குறள். ஸோ இந்த திருக்குறள் தெரியாதவங்க ஸ்கூல்ல படிக்காம இதை வந்து நம்ம வந்து கடந்து போயிருக்கவே முடியாது. ஸோ இட்ஸ் சச் அ ஃபேமஸ் திருக்குறள். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருக்குறள்ல வந்துட்டு 7 வார்த்தைகள் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த பர்டிகுலர் கப்லெட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு செல்வம்ன்ற வேர்டு வந்து 5 times ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் திருவள்ளுவர் இஸ் பிரைமிங் அபவுட் திஸ் செவிச்செல்வம். ஸோ செவிச்செல்வம்னா என்ன அப்படின்னா வந்துட்டு லிசனிங் எபிலிட்டி. ஸோ லிசனிங் ஸ்கில். ஸோ இந்த லிசனிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் பிகமிங் வெரி ரேர் இன் திஸ் கரண்ட் ஜெனரேஷன். ஸோ அப்போ அதை பிரைம் பண்றதுக்காக தான் வந்துட்டு திருவள்ளுவர் இஸ் யூசிங் திஸ் செல்வம், தட் வேர்ட் 5 times இட்ஸ் ரிப்பீட்டிங். ஸோ செல்வம்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் வெல்த். ஸோ we have different ways of wealth. So as a human being, we always go behind amazing some wealth. Be it பணமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ரியல் எஸ்டேட் பின்னாடி போவோம், கார் வாங்க போவோம், இல்லை வந்து ஈவன் த ரிலேஷன்ஷிப். ஸோ அம்மா அப்பா ஒய்ஃப் பசங்க, ஸோ இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் வெல்த் தானே. ஸோ பட் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வெல்த்தா இருக்கட்டும், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாமே வந்து இட் வில் பெரிஷ் அட் அ டைம். இல்ல இப்ப நம்ம ரிசெஷன்ல இருக்கோம், திடீர்னு வந்து நாளைக்கு நம்மளுக்கு வேலை போகுது, இல்லைன்னா வந்து எதனா ஒரு எமர்ஜென்சி, ஹெல்த் எமர்ஜென்சி வருது அப்படின்னா வந்துட்டு நம்ம சேர்த்து வச்ச எல்லா காசுமே வந்து டானஸ் ஃபிளிக் மாதிரி வந்து எல்லாமே காணாம போயிடும். ஏன்னா வந்து ரிலேஷன்ஷிப் கேன் பிரேக் அட் எனி டைம். ஸோ இந்த மாதிரி வந்து இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட் இன் அவர் லைஃப் டைம். பட் இந்த நாலேஜ்ன்ற ஒரு விஷயம், அதுவும் அந்த நாலேஜ் அக்வயர்ட் த்ரூ லிசனிங், அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி லைஃப் டைம்ல. ஸோ நம்ம ஒன்ஸ் வி அட்டைன் அ நாலேஜ், நோ ஒன் கேன் ஸ்டீல் தட். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வி நீட் டு ப்ரையர்டைஸ். அந்த ப்ரையர்டைஸ் பண்றதுக்காக தான் he used this word 5 times. So yeah, as I said, always human go behind the wealth, accumulating the wealth. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு லிசனிங் ஸ்கில்ல தான் நம்ம வந்து ப்ரையர்டைஸ் பண்ணும்போது, பிஃபோர் வி அக்குமுலேட் மெட்டீரியலிஸ்டிக் வெல்த் ஆகட்டும், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், வி நீட் டு கெயின் திஸ் நாலேஜ்ல. அதுதானே நம்ம ப்ரையர்டைஸ் பண்றோம்னா அது பின்னாடி தான் நம்ம போய் ஆகணும். ஸோ தட் இஸ் வேர் இன் த ஃபர்ஸ்ட் குறள் இட் செல்ஃப் இஸ் ஸ்ட்ரெஸிங் த ஃபேக்ட் தட் ஓகே, ப்ரையர்டைஸ் தி லிசனிங் ஸ்கில். ஸோ கெய்னிங் நாலேஜ் நம்ம சொல்லும் போது தெர் ஆர் ஒன்லி 2 ways we can gain the knowledge. One is book reading and another is listening to the scholars. ஸோ இது ரெண்டு தவிர்த்து வந்து நோ வே வி கேன் கெயின் த நாலேஜ். ஸோ பட் புக்கை திறந்து படிக்கணும் அப்படின்னு வந்துட்டு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ
ஸோ எல்லாராலையும் வந்து புக்கு திறந்து படிச்சிட முடியாது. அதுவுமே நம்ம இந்தியன் மென்டாலிட்டி இல்லைன்னா பர்டிகுலர்லி தமிழ் மென்டாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வி கம் அவுட் ஆஃப் தி காலேஜ், ஸோ ஸ்கூல் காலேஜ், ஸோ மேபி இன் 21 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம புக்கை தொடவே மாட்டோம். ஸோ நம்ம அந்த 21 இயர்ஸ் வரையும் நம்ம புக்கை தொடரோம்னா அகைன் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கரிக்குலம் ஒன்லி, சிலபஸ் ஓரியன்டட் ஸ்டடிஸ், ஜஸ்ட் பிகாஸ் டு கெயின் தி மார்க். இந்த மார்க்ன்ற கான்செப்ட் இல்ல அப்படின்னா நம்ம அந்த புக்கு கூட படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து மார்க்குக்காகவே வந்து புக்கு வந்து 21 இயர்ஸ் படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம வந்து வேலைக்கு போயிட்டோம் இல்ல காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா வெரி ஃபியூ ஆர் லேர்னிங் த்ரூ புக்ஸ். ஸோ அப்ப இந்த புக்கு படிக்கிறதுன்றது ரொம்ப வந்து ரேரிட்டி ஆயிடுச்சு. அப்படியே படிச்சாலும் டீப் டைவ் பண்ணி அவங்க ஆத்தர் எழுதின அந்த கான்செப்டை எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை லைஃப்ல அடாப்ட் பண்ணி நம்ம வாழறோம் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி வெரி ஃபியூ பீப்புள் கேன் டூ தட். ஸோ அதனாலதான் தி ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் கெய்னிங் த நாலேஜ் இஸ் லிசனிங். ஸோ லிசனிங் வந்து யாரை லிசன் பண்ணணும்னா தீஸ் பீப்புள் நோ, ஸோ ஓவர் தி லேர்ன்ட், ஸோ ஆத்தரா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சு அவங்க லைஃப்ல அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ரோல் மாடலா வாழறாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களோட வார்த்தைகள் அவங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணும்போது we need to listen to them. ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலி we will get some knowledge out of that. ஸோ அந்த நாலேஜை தான் வந்து we need to prioritize அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். ஸோ நம்மளே வந்து லாஸ்ட் இயர்ல வந்துட்டு பேரண்டிங் த்ரூ ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம பசங்களுக்கு வந்துட்டு இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா பேரண்ட்ஸுமே ஆசைப்படுவோம். ஸோ வி யூஸ் டு சம் டெக்னிக்ஸ் லைக் அட்வைஸ் சொல்லுவோம், இல்லைன்னா மாரல் ஸ்டோரிஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். பட் ஸ்டோரி டெல்லிங் இஸ் a very powerful way to pass on information from one generation to next generationல. சேம் வே மியூசிக் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்ட்ரோக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ரைட்லாம் பண்ணிக்க முடியாது. பட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் மியூசிக் வந்து பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே வராங்க. ஈவன் நவ் வி கேன் லேர்ன் தி மியூசிக் ஒன்லி த்ரூ லிசனிங் ஒன்லி. நீங்க ஒரு இன்ஸ்டியூட் போனீங்கன்னா என்ன ஆகும், லிசன் பண்ணி தான் நம்மளால வந்து மியூசிக் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் தி லிசனிங். ஸோ இதை தான் அவர் மையப்படுத்தி இந்த ஃபர்ஸ்ட் குரல்லையே வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. செகண்ட், செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் வியப்படும். எட் அனதர் ஃபேமஸ் குரல். அகைன் இது தெரியாம யாருமே இருந்திருக்க முடியாது. போன குரல்ல அவர் வந்து லிசனிங் வந்து ஒரு வெல்த்தா, அதுவுமே டாப் மோஸ்ட் வெல்த்தா வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்ப இந்த இடத்துல இந்த குரல்ல அவர் என்ன பண்றாருன்னா உணவு அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றாரு. ஸோ சாப்பாடு சாப்பிடாம நம்மளால வந்து உயிர் வாழவே முடியாது. ஸோ அகைன் அந்த டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டைஸ்டு வெல்த்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு நம்ம வந்து முயலணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்படி முயலும் போது என்ன ஆகும்னா நீட் எனர்ஜி. வித்தவுட் எனர்ஜி வி கான் அக்குமுலேட் தி வெல்த். ஸோ அந்த எனர்ஜி எங்கிருந்து வரும்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஃபுட்டை கன்சியூம் பண்ணணும். ஸோ ப்ரையாரிட்டி இஸ் டு அக்குமுலேட் தட் வெல்த், தி இன்ஃபர்மேஷன், தி எஜுகேஷன். ஸோ அப்போ நம்ம பிசிக்கல் பாடிக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றது தான் வந்து ஓவர்வியூ ஆஃப் திஸ் குரல். ஸோ நம்ம வந்து திங்கிங் ப்ராசஸ்ல பார்த்த மாதிரி வந்துட்டு இந்த மென்டல் டாஸ்க் தான் வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும் தேன் தி பிசிக்கல் டாஸ்க். நீங்க வந்து என்ன ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டில இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு மூட்டை தூக்குற, இல்லைன்னா வந்து வண்டி இருப்பீங்க, இந்த மாதிரி பிசிக்கல் டாண்டிங் டாஸ்க் பண்ணும்போது யூ நீட் சம் குளுக்கோஸ்ல. ஸோ அந்த எனர்ஜி தேவை. அதை விட அதிக எனர்ஜி எப்ப தேவைப்படுதுன்னா நீங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த நீங்க வந்து மண்டையில போட்டு நீங்க யோசிக்கிறீங்க, இல்லைன்னா வந்து ஐடியில இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி வந்து சயின்ஸ் ரிலேட்டடா வந்து நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா வந்து அந்த மென்டல் டாஸ்க்கு அதிக எனர்ஜி தேவை. ஸோ வென் யூ கெயின் சம் நாலேஜ் த்ரூ லேர்னிங் ப்ராசஸ், அப்போ வந்து சிறிது வயிற்றுக்கும் வியப்படும். அப்போ கொஞ்சம் சாப்பிடு, அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு தென் யூ அகெயின் ரெஸ்யூம் தி லேர்னிங் அப்படின்றது தான் வந்து அவர் வந்து குறிப்பிட்டாரு. பட் ஒரு நம்ம வந்து காமிக்கலா நம்ம சொல்லுவோம், நம்ம வாழுது எதுக்குடா, ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே. அப்போ வந்து சினிமா டைலாக் ஒண்ணு இருக்கும், வாழறதுக்காக சாப்பிடணுமா இல்ல சாப்பிடறதுக்காகவே வாழணுமா அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம டைலாக் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து லேர்னிங்கே இல்லாம நான் சாப்பிடறதுக்காக தான் வாழறேன் அப்படின்னு சில குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் என்ன யூஸ் அதனால? கரெக்ட் தானே? நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்றதுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்றது தான் அவர் சொல்ற ஒரு மீனிங்.
அதெல்லாம் வேணாம், நான் சாப்பிட்டுனே இருப்பேன் அப்படின்னு ஒரு கோஷ்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு இல்லாமே இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஈவன் அனிமல்ஸ் கேன் ஈட்ல. அனிமல்ஸ் என்ன பண்ணும்? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஈட்டிங் அண்ட் சர்வைவிங் அது வந்து இருந்துட்டு போகுது. அனிமல்ஸ் won't learn anything. Yeah, learning will be there, but not up to the mark of human. So அப்போ உனக்கும் அந்த மிருகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இஃப் யூ ஆர் நாட் லேர்னிங் அண்ட் ஒன்லி ஈட்டிங்? ஸோ அப்படின்றது தான் இந்த குரல். லிசனிங் ஃபுட், ஐ மீன் இந்த ஃபுட் சொல்லும் போது வந்து இந்த கெய்னிங் நாலேஜ் வந்து அன்லிமிட்டட்ல. ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வந்து லேர்னிங்க்கு வந்து அவைலபிலிட்டி இருந்தது. ஸோ பிகாஸ் ஆஃப் தி கேஸ்ட் மெக்கானிசம். அப்போ வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கே தெரியும் ரிசர்வேஷன்ஸ்லாம் வந்து பட் நவ் இன் 2023 anyone can learn. யூடியூபை தரங்க, straight away you can listen to the MIT professor or Nobel Prize winners, for that matter anyone. So நீங்க கத்துக்கணும், மியூசிக் கத்துக்கணுமா, இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் இன் தி இன்டர்நெட். அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம்னு சொல்றது வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். பட் அதை விட்டுட்டு நம்ம ஃபுட்டுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். 3 மணிக்கெல்லாம் போயிட்டு பிரியாணி சாப்பிட்றானே, அதை வந்து வீடியோ போட்டு வைரலா வர ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து நம்ம இந்த ஜென்ரேஷன் மாறுது, அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, அதுதான் வந்து கெத்து அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா தான் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம இந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டஃப்பான ப்ராசஸ்ல. நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், கிராசரிஸ் போயிட்டு காசு செலவு பண்ணி வாங்கணும், தென் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண அந்த யூட்டென்சில்ஸ் எல்லாம் கழுவணும். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க் இருக்கு. அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் ப்ராசஸ்க்கு, லேர்னிங் ப்ராசஸ் கொடுக்காம நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணதே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து இந்த திருக்குறள். அண்ட் இந்த திருக்குறளோட நம்ம வந்து டிஸ்கஷனுக்கு போவோம். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு செக்ரிகேட் திஸ் என்டையர் டிஸ்கஷன் ஒரு 3 கப்லெட்ஸா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், rather than 10 குறளும் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ தட் வி won't forget anything. ஸோ செவியுணர்வில் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. ஸோ திஸ் இஸ் வெரி ட்ரிக்கி குறள். ஸோ இதுக்கு வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஒன் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஒபியஸ்லி தி ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ். பரிமேறு அழகரோட உரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு another பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்ப்போம். ஸோ செவியுணர்வில் கேள்வி உடையார் அப்படின்னா வந்துட்டு அகைன் லிசனிங் ஸ்கில் வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றவர், இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து லேர்ன் பண்றவர் வந்து கம்பேர் டு ஹெவன்லி லார்ட்ஸ். ஸோ வந்து அவியுணவின்னா வந்து இந்த நம்ம யாகத்தை வளர்த்து நெய்யெல்லாம் ஊத்தி அதுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் போட்டு எதுக்கு பண்ணுவாங்க, அதுக்குள்ள பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு தேவரே வந்து அதை வந்து சாப்பிடுறாங்க அப்படின்றது தான் வந்து சிம்பாலிக்கா அவங்க வந்து யாகத்தை வளர்த்து அதெல்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவியுணவின்னா அந்த நெருப்புல போடுற அந்த உணவை யாருக்காக படைக்கிறீங்க? தேவருக்காக, கடவுளுக்காக, காடுக்காக படைக்கிறது. ஸோ அப்போ இவன் வந்து லிசனிங் ஸ்கில் வச்சு லேர்ன் பண்றான் பத்தியா, அவன் யாரோட ஒப்பிடுறாங்கன்னா அனாலஜி. ஸோ தே ஆர் கம்பேரிங் வித் தி காட். ஸோ அப்போ நீ வந்து உயிரோட இருக்கும் போதே, இந்த எர்த்ல இருக்கும் போதே, இஃப் யூ ஆர் லேர்னிங் then you are obviously compared to the heavenly God. So நம்ம வந்து எல்லாரும் கோயிலுக்கு போறதோ, so be it any religious view நீங்க இருக்கட்டும், so Hindu, Muslim, Christian, so whatever the religion you are following, at the end of the day நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? ஸோ நான் வந்து கடவுள் அடையணும், I need to reach the Almighty. ஸோ இதுதான் வந்து மைய புள்ளியா இருக்கும். ஸோ அப்போ நீ வந்து உயிரோடு இருக்கும்போதே நீ வந்து கடவுளோட ஸ்டேட்டஸ் நீ வந்து அடையலாம் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் ஒன்லி த்ரூ த லேர்னிங்ல. அப்போ இந்த லேர்னிங்கை நீ வந்து ஃபாலோ பண்ணாம நீ பாட்டுன்னு உட்காந்து நீ யூடியூப்ல ரீல்ஸ் பார்க்கறதோ, இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி 1 மணிக்கு போய் அங்க வந்து டான்ஸ் ஆடி கீழே விழுந்து சாகிறதுக்கும், ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், தி ரிலிஜியஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் திஸ் குறள். அதோட கான்ட்ராஸ்டிங்கா வந்துட்டு, ஏன்னா நம்ம திருக்குறள்னு சொல்லும் போதே வந்து உலக பொதுமறை. ஸோ எல்லா பிலீஃப் இருக்கிறவங்களும் வந்து தே கேன் லேர்ன் திருக்குறள். நாட் ஒன்லி ரிலீஜியஸ்டிக் வியூ இருந்தா மட்டும்தான் இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு கிடையாதுல்ல. ஸோ ஈவன் தி அக்னோஸ்டிக் ஆர் ஏத்திஸ்ட் கேன் ஆல்சோ லேர்ன் திஸ் குறள்.
ஸோ அப்போ இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஸோ விச் இஸ் அகைன் தோஸ் ஹூ ஆர் லேர்னிங் த்ரூ லிசனிங், இந்த எனர்ஜியை வந்து முன்னாடி வந்து காடோட ஒப்பிட்டாங்க. இந்த டைம் என்ன பண்றாங்கன்னா வந்து ஆண்ட்ரார்னா வைஸ் பீப்புள். ஸோ ஹூ ஈட்ஸ் லெஸ். ஸோ முன்னாடி குரல் என்ன பார்த்தோம், கம்மியா சாப்பிட்டு அதிகமா வந்து லேர்ன் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து போன குரல்ல பார்த்தோம். ஸோ அப்போ கம்மியா சாப்பிட்டு அதிகமா லேர்ன் பண்ணீங்கன்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் வைஸ். ஸோ தோஸ் பீப்புள் ஹூ ஆர் லிஸ்னிங் அண்ட் கெய்னிங் த நாலேஜ் இஸ் கம்பேர்ட் டு தி வைஸ் பீப்புள் அப்படின்றது தான் வந்து அனதர் பெர்ஸ்பெக்டிவோட ஒரு அனாலஜி, அவரோட மீனிங். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி செலிப்ரேட்டட் அண்ட் ரெஸ்பெக்டட் வென் யூ ஆர் அலைவ். ஸோ நிலத்து ஒப்பர் நிலத்து அப்படின்னா வந்து நீங்க உயிரோடு இருக்கும்போது யூ வில் பி செலிப்ரேட்டட். ஸோ யாரோ ஒரு செலிபிரிட்டியோட படம் வரும்போது அவனுக்காக நீ வந்து காசு சம்பாரிச்சு உயிரை விட்டு நாஸ்தி பண்ணி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம வந்து சொசைட்டியை உருவாக்குறது வந்து கெத்தா, இல்லைன்னா வந்து நீ ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு லேர்ன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இஃப் யூ ஆர் பிகமிங் வைஸ் ஆர் இஃப் யூ ஆர் கம்பேர்ட் டு தி வைஸ் ஆர் இஃப் யூ கம்பேர்ட் டு தி காட், then you can be respected and celebrated when you are alive. இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும்போது இதுக்காகடா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து போறீங்க அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ ஐ எம் ஓப்பனிங் தி ஃபோரம் டு தி டிஸ்கஷன். ஸோ இந்த 3 கப்லெட் பார்த்துட்டோம். ஸோ இதுல உங்களுக்கு எதனா வந்து கருத்து வேறுபாடு ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனி மோர் பாயிண்ட்ஸ் கேன் ஆட் பிஃபோர் வி ஜம்ப் ஆன் டு தி 4th கப்லெட். நீ கேள்விப்பட்டிருப்பல, when doctor saves a life, they treat doctor as a god. Same way the lawyers, right? வக்கீல் வந்து ஒரு தப்பா மாட்டிக்கிட்டவங்களை காப்பாற்றி வெளில கொண்டு வந்தாலும் கடவுளாக பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் கஷ்டப்படுற சில கஷ்டமாக இருக்கிற வேலை ஈஸியாக மாற்றி கொடுக்கும்போதும் கடவுளாக பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி நீ உன்னோட வாய்ஸ் நாலேஜ் வச்சுக்கிட்டு மட்டும் இருந்தால் நீ கடவுளை பார்க்க முடியாது. அதை யூஸ் பண்ணி மற்றவங்களோட துயரத்தையும் துடைக்கும் போது தான் நீ கடவுளோட ஒப்ப முடியும்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் வச்சிருந்தா மட்டும் You are spot on. So I wrote this in this slide, but I forgot to tell that. So அதுதான். So நீ வந்து so when you try to reach the god, it's not that okay, I'm doing some chanting or I'm going to temple or I'm doing some religious rituals. So அது மட்டுமே பத்தாது. So that is what திருவள்ளுவர் is very tricky guy. So என்ன சொல்றாருன்னா is giving some task to you. So அப்ப இதெல்லாம் பண்ணு. So these things you do. If you fail to do this, obviously you can't go and reach the god. So நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு okay, if I chant mantras or if I do such rituals continuously, then I may go and reach the god. I'll go to the heaven after my death. So அப்படின்ற அந்த ஒரு misconceptions வந்து நம்ம கிட்ட இருக்கு. But when you actually follow Thirukural, it's very difficult task to reach the god. If you fail something, automatically you won't reach the god. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃபிகல்ட் டாஸ்க் இருக்கு அண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். நீ வந்து சின்ன வயசுல ஒரு விஷயத்த பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்த பண்ணணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் விஷயத்த பண்ணணும், அப்புறமேட்டு ஆஃப்டர் 60 ஒரு விஷயத்த பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து செக்ரிகேட்டிங் தி ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எஸ், யூ டோல் தி குட் திங். ஸோ யூ நீட் ஹெல்ப் அதர்ஸ். அதுக்கு அகைன் லைக் ஐ டோன்ட் வாண்ட் எவ்ரிஒன் டு பிகம் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அண்ட் லாயர்ஸ். Even like a second standard kid who knows 2 + 2 is 4 can reach the first standard kid. Correct. That is where information will pass on, right? Same thing, the listening. ஸோ ஒன்ஸ் எப்படி லிசன் பண்ண முடியும்? நீ வந்து எதனா டிஸ்கஸ் பண்ணா மட்டும் தான் என்னால் லிசன் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் கீப்பிங் யுவர் நாலேஜ் வித்தின் யுவர் செல்ஃப், தென் ஹவு கேன் யூ கேன் பாஸ் இன்ஃபர்மேஷன் டு தி அதர்ஸ்? ஸோ அதோட லிசனிங்கே எப்படி ஸ்டார்ட் ஆகும்? சோர்ஸே இல்லாம நான் எப்படி லிசன் பண்ண முடியும்? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் ரைட் நவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் my favorite குரல் and this is the base for our Let's Learn கேள்வி. கட்டிலநாயன் கேட்க அத்துர்வர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. So as I already discussed, already shared, so information or knowledge attain பண்றதுக்கு there are only 2 ways. One, புக் எடுத்து படிக்கணும், இல்ல அப்படின்னா படிச்சவனோட விஷயத்த கேட்கணும்.
there is no third way to gain the knowledge. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், புக் எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ லிசன். ஸோ லிசன் பண்றது அப்படின்னா யார லிசன் பண்றதுன்றது தான் வந்து இட்ஸ் வெரி கீ. இன் 2023 21st centuryல ஆஃப்டர் திஸ் யூடியூப் கல்ச்சர் அண்ட் ஆஃப்டர் திஸ் மீம் கல்ச்சர், ஆஃப்டர் திஸ் ஷார்ட்ஸ் கல்ச்சர், ரீல்ஸ் கல்ச்சர், இப்ப சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னன்னா மீமும் ரீல்ஸும் தான் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். யூ கேன் டேக் எனி டாபிக், அது ஸ்கூல்ல இருக்கிற கரிக்குலமா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஆர்ட்ஸா இருக்கட்டும், மீம்ல வந்து ஒரு விஷயத்த படிச்சுட்டு அதுதான் உண்மை, இது போதும், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. டீப் டைவ் பண்றது இல்ல, ரேஷனலா திங்க் பண்றது இல்ல, கொஸ்டினிங் எபிலிட்டியே கிடையாது, லிசனிங் ஸ்கில் சுத்தமா கிடையாது. நம்மளோட கேள்வியில ஒரே ஒரு பாயிண்ட் எல்லாரும் 99% வந்து ஒரு ஃபீட்பேக் தராங்க அப்படின்னா, யுவர் வீடியோ லென்த் இஸ் கிரேட்டர் தென் 30 minutes. அதை நீங்க 5 minutesக்கு கம்மி பண்ணுங்க, 2 minutesல போடுங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற சொல்றது 99% ஆஃப் பீப்புள் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. வி ஆல்சோ நோ தட் அவர் வீடியோ வந்து 40 வியூக்கு மேல தாண்டல அப்படின்றதுக்கான ரீசனும் எனக்கு தெரியும். அது வந்து மெயின் ரீசன், பிரைம் ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் கண்டென்ட் லென்த் தான் காரணம். ஏன் அப்படின்னா வந்து அட்டென்ஷன் ஸ்பேனே கிடையாது, யாருக்குமே வந்து பேஷன்ஸ் கிடையாது. என்ன பேசுறோம், என்ன டிஸ்கஸ் பண்றோம், என்ன மோட்டோ இருக்கு, எல்லாமே வந்து ஒரு லெஸ் தென் 1 minute. மேகி கூட வந்து 2 minutes ஆட் தான் கொடுப்பான். வித்தின் 2 minutes யூ கேன் ப்ரிப்பேர் த மேகி. ஆனா இப்போ இன்ஃபர்மேஷனே வந்து லெஸ் தென் 30 secondsல கொடுத்தா நான் பாக்குறேன், இல்லைன்னா அவன் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு எவல்யூஷன், காக்னிட்டிவ் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விச் இஸ் வெரி வெரி ப்ராப்ளமேட்டிக், விச் இஸ் வெரி ஒரிசம். வந்து பர்டிகுலரா இப்போ என்னோட பையன் இருக்கான், உங்களோட குழந்தைங்களோட ஜென்ரேஷன் வந்து ஹெவியா இதை பாதிக்கப்படுது. டே அண்ட் டே அவுட் வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் திஸ். ஸோ கட்டிலானு கேட்க, ஓகே கேட்கறேன், யார கேட்க போறேன்? மதன் கௌரியை கேட்க போறேன்னா, இல்லைன்னா வந்து யார கேட்க போறேன்? சோ கால் இன்ஃபுளுசர்ஸ் கேட்க போறேன்னா, இல்லைன்னா வந்து யுவல் நவர் கேட்க போறேன்னா, இல்ல வந்து நோபல் பிரைஸ் வின்னர்ஸை கேட்க போறேன்னா, இல்ல MIT ப்ரொஃபசர்ஸை கேட்க போறேன்னா, யார கேட்க போறேன் அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. ஸோ ஐடியலி ரேஷனலி யூ ஷுட் ஹேவ் அ மென்டார் ஆர் யூ ஷுட் ஹேவ் அ ரோல் மாடல். அந்த ரோல் மாடலுக்கு பின்னாடி ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. தட் இஸ் பீப்புள் ஆஸ்க், நீ இவ்வளவு டிஸ்கஸ் பண்றிய, உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நோ, அவர் கிரெடிபிலிட்டி இஸ் தி புக். அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் we discuss. Right now we are discussing based on the Thirukural. So that credibility goes to Thiruvalluvar, not to Bhupati or not to Sanesh. So our backbone வந்து பாத்தீங்கன்னா bright mind. Yeah, we also add our own perspective on top of the bright mind's perspective. That is where we are inviting people to discuss. It's not a monologue. So discussion forum இருக்கு. So அதுதான் எங்களோட credibility. So same way, if we are going to gain some knowledge through listening, the key factor is to whom we are going to listen. அதுதான். So அது வந்து ரொம்ப முக்கியம் in this 2023 because YouTube culture, meme culture வந்து it's very problematic. Fake news எல்லாமே பரவிட்டு இருக்கு and it is very worrisome. And கேள்வி, what is the meaning of கேள்வி? It's not only about listening or questioning. It is about questioning. It is about discussing. Discussion பண்ணணும், debate பண்ணணும், argue பண்ணணும் with the facts, and then all the points of which we need to conclude. So this process, its whole process is called கேள்வி. இது இந்த குரலை வச்சுதான் வந்து I coined the name let's learn through கேள்வி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கம்யூனிட்டி பேருக்கான ரீசன். ஸோ இந்த ஒரு குரல், இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். ஸோ லைக் த கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சறுக்குது, வழுக்கிற ஒரு விஷயத்த ஒரு தரையில போகும்போது எப்படி வந்து குச்சி வந்து ஒரு ஊன்றுகோலா வந்து நம்மள வந்து விழாம தடுக்குதோ, ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்காலர்ஸ், ஒரு லேர்ன்டு அவங்களோட நாலேஜ நம்ம வந்து லிசன் பண்ணும் போது, அதுவுமே ஒழுக்கம் உள்ளவர்களோட லேர்ன்டா இருந்தா மட்டும் போதாது, தே நீட் டு பி அப்ரைட் மென். அவங்க வந்து ஒழுக்கமா இருக்கணும். அவங்க வாயில் இருந்து வந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும் போது, அது வந்து எப்படி அந்த ஊன்றுகோல் வந்து நம்ம கீழே விழாம தடுக்குதோ, அதே மாதிரி நம்ம லைஃப்ல என்னைக்குன்னா நம்ம ஸ்லிப் ஆகும் போது
தோஸ் இன்ஃபர்மேஷன், தோஸ் லேர்னிங், தோஸ் விஸ்டம், அது வந்து நம்மள வந்து பாதுகாக்கும். தட் வில் ப்ரொடெக்ட் அஸ். ஸோ தட் இஸ் தி மீனிங் ஆஃப் திஸ் குரல். ஸோ இங்க வந்து ஹைலைட் பண்றதுன்றது பாத்தீங்கன்னா ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் அப்படின்னு தான். இதுவரை நம்ம என்ன பேசியிருக்கோம்? லிசனிங், லிசனிங் தி லேர்ன், லிசனிங் தி ஸ்காலர்ஸ் அப்படின்ட்டு. பட் இன்னொரு பாயிண்ட் இதுல ஆட் பண்றாரு, ஒழுக்கமா இருக்கணும் அந்த லேர்ன். ஒழுக்கம் இல்லாத லேர்ன்டு வந்து சும்மா வந்து போய் சொல்லுவான். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன், இதெல்லாம் வந்து பண்ணா நல்லா இருக்கும். செல்ஃப் ஹெல்ப் புக்ல வந்து நம்ம சொல்லுவானுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி டீப் ஒர்க் பண்ணு, காலையில எழுந்துக்கோ, ரன் பண்ணு, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவன் ஃபாலோ பண்றானா அப்படின்னா வந்து நம்மளால பார்க்க முடியாது. அவன் ஒழுக்கமா இல்ல அப்படின்னா வந்து வெறும் வாய்ச்சொல்லாவே வந்து சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அவனோட வாழ்க்கையில அவன் ஃபாலோவே பண்ணிருக்க மாட்டான். பட் இஃப் இஸ் அப்ரைட் மென், ஒழுக்கமா இருந்தாரு அப்படின்னா டெஃபினெட்லி he will walk the talk. கண்டிப்பா வந்து அவர் வந்து சொல்றத செய்வாரு. சொல்றத செய்யும் போது என்ன ஆகும்னா, அவர் வாயில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாரு, நிறைய சக்சஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், அதெல்லாமே நமக்கு ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 360 டிகிரி இன்ஃபர்மேஷன் வந்து அவரோட வாயில வந்து நம்ம லிசன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் திஸ் மீனிங் ஆஃப் திஸ் குரல். ஸோ இதுல அல்டிமேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் குழந்தை இருக்கு. ஸோ ஆல் பேரண்ட்ஸ் they want their kids to do good in their lifeல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு வந்து வி ஸ்பெண்ட் மணி, ஸ்கூல்ஸ் இல்லைன்னா வந்துட்டு டியூஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சேர்த்து அவனை பெரிய ஆள் ஆக்கணும், இப்போ இப்பயே வந்து அவனுக்கு கோடிங் கற்றுக் கொடுத்துடணும், அந்த மாதிரி வந்து எவ்ரிதிங் வி வாண்ட் டு வி வாண்ட் அவர் கிட்ஸ் டு ஷைன். ஆனா நம்மளுக்கு வந்து காசு செலவு பண்றது மட்டும்தான் வந்து விஷயமா தெரியும். பட் வி won't ஃபாலோ தோஸ் திங்ஸ் இன் அவர் லைஃப். உன் பையன் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இன் யுவர் ஹோம். அதே மாதிரி உன் பையன் காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும்னா யூ நீட் டு கெட் அப், ரைட்? ஸோ ரோல் மாடல் பேரண்டிங். ஸோ நீ பண்றியா, அதோட சேலஞ்சஸ் என்ன, அதோட டிஃபிகல்டிஸ் என்ன நீ ஃபேஸ் பண்ணி பார்த்தியா, தென் யூ ஆர் டிசர்வ் டு see your kid walking in your path. அது இல்லாம நான் காசு மட்டும் கொடுப்பேன், எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா வந்துட்டு யூ ஆர் நாட் ஒழுக்கம் உடையார். நீ ஒழுக்கம் இல்லாதவன், அதனால நீ எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு டிசர்வ் இல்ல அப்படின்றது தான் வந்து இன்டைரக்ட் மீனிங். இணைதானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ. ஸோ ஆல் தோஸ் 5 couplets என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு we need to listen to the scholars, we need to listen to the learn, ஸோ தட் நம்ம வந்து சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆப்வியஸ்லி பீப்புள் வில் டெல் தட், அப்பா நான் வந்து இவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, எனக்கு காலையில எழுந்ததுல இருந்து நான் வந்து இவ்வளவு வேலை செய்யறேன், ஐ நீட் டு கோ டு ஆஃபீஸ், டிராவலிங் இருக்கு, தென் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் தாண்டி ஹவ் கேன் ஐ லிசன் டு தி ஸ்காலர்ஸ், எனக்கு டைமே பத்தல, ஐ டோன்ட் ஹவ் டைம் அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஒரு அகைன் எட் அனதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி வெரி திருவள்ளுவர் இட் செல்ஃப். எனைத்தானும் நல்லவை கேட்க, சின்னதா இருந்தாலும் பி ஒவ்வொரு லிட்டில் இட் இஸ், யூ நீட் டு லிசன் டு தி குட் திங்ஸ். நீ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். நீ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்ப, இல்லைன்னா வந்து யூடியூப்ல எதனா ஒன்று கச்சடா பார்த்துட்டு இருப்ப. இப்போ இந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ற டைம்ல பாதி பேரு பிக் பாஸ் ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ நீ வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ கச்சடா வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது இல்லாம நீங்க இருக்கிற கொஞ்ச டைம்ல எனைத்தானும் நல்லவை கேட்க, அப்போ இவ்வளோண்டு நீ நல்லது கேட்டாலுமே அந்த அளவுக்கு உனக்கு ஆன்ற பெருமை தரும், அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், அந்த அளவுக்கு உனக்கு லைஃப்ல வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்போ நீ வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் தானே. டெய்லியும் 5 minutes கேளு, டெய்லி 10 minutes கேளு. அப்போ வந்து 10 minutes கேட்கிற அப்படின்னா in a month 300 minutes of good things you learned, compounding effect. So அந்த மாதிரி you need to enrich your mind either by reading books or even audible எல்லாம் இப்போ வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஆடிபிள் கேளுங்க, வண்டியில போகும்போதே கேளுங்க, பாத்திரம் வளர்க்கும் போது கேளுங்க, ஆய் போகும்போது கேளுங்க. ஸோ இது வந்து அப்போ நீ வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்கியூஸ், நீ உன்னையே ஏமாத்திக்கிற. ஸோ அதுதான் என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கு. என்டர்டைன்மெண்ட் எப்போ தேவைப்படும் அப்படின்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி நிறைய டாண்டிங் டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டேன், ஐ நீட் சம் டீவியேஷன், டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு வேணும், அப்போதான் யூ நீட் டு கோ டு தி என்டர்டைன்மெண்ட். ஆனா நம்ம என்ன பண்றோம், என்டர்டைன்மெண்ட்டை பார்த்து போர் அடிச்சு அந்த கிடைக்கிற கேப்ல தான் நம்ம வேலையே செய்யறோம், ப்ரொடக்டிவிட்டி.
பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு குரலா நான் பாக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒன் ஹூ கெயின் இம்மென்ஸ் நாலேஜ் த்ரூ எய்தர் லிசனிங் ஆர் த்ரூ புக் ரீடிங் ஆர் த்ரூ கேள்வி நாலேஜ். இந்த கேள்வி முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி லிசனிங், டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் ஒரு டீப் டைவ் பண்ணி ஒரு விஷயத்த தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு லேர்ன்ட் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு விஷயத்த வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாபிக் வருது, அவருக்கு புரியல, ஆனா லூமி அவர் என்ன பண்ணுவாருன்னா யூஸ்லெஸ் வேர்ட் யூஸ் பண்ணவே மாட்டாரு. ஈவன் தோ இஃப் யூ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக், he never utter any useless words. அதுதான் பவர் ஆஃப் லேர்ன். என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ் ஆக்சுவலி ஃபாலோயிங் தி பேசியன் திங்கிங். ஆல்ரெடி நம்ம பேசியன் திங்கிங் தான் பார்த்திருக்கோம். ஸோ தே ஒன்ட் ஜம்ப் டு த கன்க்ளூஷன். த லேர்ன் who is having this power of listening skill, அந்த கேள்வி ஞானம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா they won't jump to the conclusion because they will give the benefit of doubt to them. ஓகே, எனக்கு இது எவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சிருக்கு, this is a new topic to me. ஸோ அப்போ வந்து எனக்கு புரிதல் இருக்கிற பட்சத்துல நான் வந்துட்டு கன்க்ளூட் பண்ணக்கூடாது, என்னோட தாட்ஸை வந்து இம்போஸ் பண்ணக்கூடாது, இனி தப்பு அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு they will be very cautious. இந்த 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 ஒரு காஷியஸ், இந்த ஒரு குவாலிட்டி எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஒன்லி த லேர்ன்ட் கேன் ஹேவ் திஸ் குவாலிட்டி. ஸோ எனக்கெல்லாம் தெரியும்டா, நான் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நீ என்னடா இது எனக்கு தெரியாதா, இது வேஸ்ட், இதுக்காகயாடா இத்தனை கோடி செலவு பண்ணீங்க, எதுக்கடா மார்க்ஸ்க்கு வந்து கோடி கணக்குல போட்டு செலவு பண்ணிட்டு ஏன்னா மார்க்ஸ் போறீங்க, சண்டை செலவு, இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கா இவ்வளவு செலவு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸையோ ஒரு மீம்ஸையோ பார்த்துட்டு கம்பு சுட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபூல்ஸ் வில் டூ திஸ், நாட் த லேர்ன்ட். ஸோ அப்போ நீ இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டெல்லாம் நீ ஒரு பிஹேவியர் வச்சிருக்க அப்படின்னா யூ ஆர் நாட் அ லேர்ன். ஸோ அப்ப நீ என்ன பண்ணணும், நீ வந்து கியூரியஸா இருக்கணும், நான் தப்பா இருக்கக்கூடாதுன்னா நீ வந்து டீப் டைவ் பண்ணணும், அதை பத்தி நிறைய படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்பிடன்ஸ் வரும்போது தான் தே வில் ஆக்சுவலி தே வில் ஓப்பன் அப் தர் மைண்ட். ஸோ இதுதான் வந்து தி குவாலிட்டி ஆஃப் தி லேர்ன். இழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் கேட்பினும் கேளாதகையேவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ரெண்டு காது இருக்கு. ரெண்டு காது எதுக்கு? லிசன் பண்றதுக்காக தான் வந்து நம்மளுக்கு காது வந்து ஒரு எவல்யூஷன்ல வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கடவுள் படைத்த காதுன்னுவாங்க. ஸோ நாங்க வந்து எவல்யூஷன்ல வந்த ஒரு ஆர்கன் வந்து த இயர்ஸ். ஸோ அல்டிமேட்லி த இயர்ஸ் இஸ் ஃபார் லிசனிங். ஸோ இதை வந்து சவுண்ட் வந்து ஒரு சவுண்ட் வேவ்ஸ் வந்து என் காதுக்குள்ள போய் என் பிரெயின்குள்ள போயிட்டு நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன் அப்படின்னு இல்லாம தட் சவுண்ட் வேவ்ஸ் நீட் டு கெயின் சம் நாலேஜ். ஸோ அந்த நாலேஜை வச்சு ஐ நீட் டு பி ப்ரொடக்டிவ். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவா ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாம ஒரு நாலேஜை வளர்த்துக்காம என் காது கேட்டாலும் என்ன கேட்காட்டி என்ன, அது செவிடுதான். யூ ஆர் ஆக்சுவலி கம்பேர்ட் வித் டெஃப் if you are not learning anything through the listening skill. பாட்டு கேட்பேன், நான் வந்து படம் பார்ப்பேன், நான் வந்து சும்மா வந்து சவுண்ட்ஸ் மட்டுமே கேட்டு நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னா வந்து அந்த காது இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அகைன் he is comparing with the animal only. So animal also can listen, hear the sounds, but they can't gain knowledge through these sounds. அப்போ உனக்கும் அனிமலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சேம் வே நம்ம வந்து அனிமலும் சாப்பிடுறது, நீயும் சாப்பிடுற, ஆனா நீ வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலன்னா யூ ஆர் ஆக்சுவலி அனிமல் ஒன்லி. ஸோ நீ வந்து மனுஷன் சொல்றதுக்கே லாய்க்கு கிடையாது. ஸோ இதனாலதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இயரிங் டிஸார்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, இந்த டெஃப் அண்ட் டம்ப். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இயரிங் ப்ராப்ளம் இருந்தாலே தே கான்ட் ஸ்பீக். So that is how this ear, that is the significance of that ear. So அப்போ உனக்கு காது கேக்குது அப்படின்னா அப்போ நீ நாலேஜ் கெயின் பண்றது தானே உன்னோட ப்ரையாரிட்டியா இருந்திருக்கணும். ஸோ அதுதான் இதோட மீனிங். ஸோ இதுதான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்னன்னா வந்துட்டு நம்ம யாருக்கு நம்ம வந்து லிசன் பண்றோம்? ஸோ when we are in childhood we listen to our parents, we listen to our neighbors, we listen to our parents, we listen to our teachers. ஸோ இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து how well they know, how well they are equipped to share the information with us, or whatever the information they are sharing, or they are learned first of all.
ஸோ அப்போ அவங்க லேர்ன்ட் இல்ல, இஃப் தே ஆர் நாட் a keen observer, if they don't have the listening skill according to this Thiruvalluvar, then whatever the information they are sharing, that is waste. So that is where I'm again repeating, to whom we are listening to. Even though if you are listening to your parents, don't get into that emotional bias. So and the emotion, there should be a border limit இருக்கணும். இதுதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு பார்டர். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணணும்னா, ஓகே, ஐ ஹாவ் பெட்டர் பர்சன் தேன் யூ டாடி, ஐ ஹாவ் பெட்டர் பர்சன் தேன் யூ, ஸோ ஐ எம் கோயிங் டு லிசன் டு ஹிம், நாட் டு யூ. ஸோ இந்த பயாஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், அதர்வைஸ் யூ வில் ஃபால் ஃபார் திஸ். எங்க அப்பாவே சொல்லிட்டாருப்பா, நீ யாரா அதை சொல்றதுக்கு? இல்ல அப்படின்னா வந்துட்டு again there will be more perspective to a information. அப்போ நீ வந்து ஒரு biasல, as I said, if you are a religious guy and if you are learning through a religious angle, you are going to ஒரு agnostic personக்கு நீ வந்து against தான் இருக்க போற. and the same way the agnostic person will do to this religious guy. so அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் நீ ஸ்டக் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து முன்னாடி நான் சொன்ன அந்த குரல், பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார். லேர்ன்டுக்கு வந்து பயாஸே கிடையாது, பிகாஸ் he gives the importance to everyone and he is having that benefit of doubt to himself, so he is following the basic thinking. ஸோ அப்போனா இந்த மாதிரி ஒரு ஆளா நீ வந்து ஆகணும் அப்படின்னா there should be evaluation, cognitive evaluation தேவை. then you need to listen, adapt in your life, learn, unlearn and relearn. then you at the due course you will attain the wisdom, you will become the wise, you will become the learned. அப்ப நீ வந்து you can also share the same information whatever you gain to the others. so this is the process. Karesh, உன்னோட view என்ன? நீ ஆல்ரெடி சொல்லிட்ட. இட்ஸ் ஆல் டைட் டு கன்ஃபர்மேஷன் பயாஸ், ரைட்? ஸோ இதை தான் நான் நெக்ஸ்ட் என்னோட கம்யூனிட்டி செஷன்லையும் எடுப்பேன். கன்ஃபர்மேஷன் பயாஸ் பீப்புள் வில் ஜாயின் அ குரூப். ஓகே, டவுட்டாக இருக்குது கற்றுக்கணுங்கிறவங்க, ஹெல்ப் வேணும், இல்லை ஹெல்ப் பண்ணணும், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்யூனிட்டி போவாங்க. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்யூனிட்டி அண்ட் குரூப். போத் ஆர் சேம். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தேன்னா அதுதான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து புக்கு படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து காலேஜ் வரையும் நம்ம புக்கு படிப்போம். அதே மாதிரி லிசனிங், நான் யாரை லிசன் பண்ணுவேன் அப்படின்னா, நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன், they will listen only a closed circle, ஒரு ஃபேமிலி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க ஒரு 4-5 பேர், அவனுமே உன்னோட வேவ்லத்துல தான் இருப்பான். அப்போ இவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும் உன்னால புதுசா? நத்திங் யூ கேன் லேர்ன். ஒரு குண்டு சுற்றிலே குதிரை ஓட்டுற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ஆல்டர்னேட்டிவ் வியூ ஒருத்தன் வச்சானா அவன் அசிங்கப்படுத்த வேண்டியதுதான். So with this you can't learn, you can't do it. இதுதான் நம்ம கிவ் அண்ட் டேக்லயும் பேசியிருப்போம்ல. with strong ties you can't learn anything, you can't get help anything. You need to now and then tap your dormant and weak ties. Correct. You need to உன்னோட horizon வந்து you need to widen பண்ணிக்கிட்டே போகணும். different culture of people கிட்ட பேசணும், different races. அப்பதான் you can understand the difficulty. சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு காஷ்மீர்ல ஏதோ நடக்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு பிரைம் சேனல்ல பார்த்துட்டு கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். useless talks. we think that okay, I know everything, I know the politics, I know geopolitics, I know science, I know philosophy, psychology அப்படின்ட்டு நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். That is the difference between the common man and the expert or the learned scholars. But again, இப்போ வந்து ஸ்காலர்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் ஊர் சுத்திட்டு இருக்காங்க. I don't want to name them. So you should again foresee யார் ஸ்காலர், யார் வந்து சும்மா வந்து ஆமீர் கான் சொல்ற மாதிரி அது ராங் நம்பர் ஹே அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் நீ தான் வந்து should understand. Again, it's all boils down to the bias. நீ ஒரு பயாஸா இருந்து ஒரு விஷயத்த பார்த்த அப்படின்னா
your ears will become deaf to the alternative thoughts. So again, நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயின்றாதல் அரிது. So never ever expect a soft talks or humbleness from those who lack refined knowledge or listening skills. So யார் ஒருத்தருக்கு செவி செல்வமே இல்லையோ அவங்க வந்து தன்மையா பேசவே முடியாது. Because of this bias. So they don't have the listening skill. They don't have the questioning ability. கேள்வி ஞானமே இல்ல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? They will be under a bias. அப்போ ஒருத்தன் பயாஸ்ல இருந்தா அப்படின்னா அவன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்கும்? தன்மையாவே இருக்காது. இப்ப நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் வைக்கிறேன் அப்படின்னா வந்து அவன் இப்படி ஒரு திங்கிங் பண்ணலாமா, ஓகே கம் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் திஸ் அப்படின்னு நான் சொல்ல போறான். அவன் எடுத்த உடனே என்ன கழுவி ஊத்துவான். இஃப் ஐ எம் அ மைனாரிட்டி என்ன அப்ரஸ் பண்ணுவான். இதுதான் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. சோ அப்போ நுணங்கிய கேள்வியர் அல்லார், கேள்வி அறிவு இல்லாதவன் வணங்கிய வாயின்றாதல் அரிது, வெரி ரேர் டு எக்ஸ்பர்ட் சாஃப்ட் டாக்ஸ், மாடஸ்டி, ஹம்பிள்னஸ், இதெல்லாம் தான் வந்து வெரி வெரி கீ டு ஹியூமன்ல. நீ ஒரு சிங்கத்துக்கிட்ட போயிட்டு மாடஸ்டியா இரு சிங்கம், நீ ஹம்பிளா இரு, ஒரே ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு மிருகத்தை மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்ல முடியுமா? பிகாஸ் தட் இஸ் அனிமல். ஆனா இந்த மனுஷன் மட்டும் மாடஸ்டியா இருக்கலாம், ஹம்பிளா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம். சோ இந்த குவாலிட்டி எப்படி வரும்? ஒன்லி வென் யூ லேர்ன் த்ரூ லிசனிங், ஹியர் டு பீப்புள், different voices, different dialects, different thought process. இதெல்லாம் நீ வந்து வெச்சு, that is what again I'm repeating, Bayesian thinking. Cultivate that Bayesian thinking. So this is rare quality and it can be achieved only through learning and listening to the learned. அப்போ இப்படி இல்லாதவன் எப்படி இருப்பான்? மாக்கானாதான் இருப்பான். செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். மாக்கானா இருப்பான்னு சொன்ன பத்தியா? அது நான் சொல்லல, வள்ளுவர் தான் சொல்றாரு. மாக்கானா யாரு? மாக்கானா fools. So those who don't have the curious to learn. So எனக்கு கியூரியாசிட்டியே கிடையாதுப்பா, எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் போதும். So I will நிறைய பேரை பார்த்தேன் லாஸ்ட் வீக். many of those people they add the status, okay this is திருவள்ளுவர் day, திருவள்ளுவர் is the pride of Tamil, we need to follow Thirukural அப்படின்லாம் போஸ்ட் போட்டு சில்லறை சதற விட்டானே. ஆனா how many of them knows Thirukural, or how many of them read Thirukural, understand Thirukural, or how many of them curious to join our discussion? Zero. So those who don't have the curious to learn என்ன? taste of gaining knowledge by listening. So இப்ப நம்ம when I talk about டேஸ்ட்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒப்வியஸ்லி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல டேஸ்ட்னா வந்து டங்குக்கு தான் வந்து டேஸ்ட் பண்ற ஒரு ஆர்கனு, அதுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். இட்ஸ் நாட் லைக் தட். ஈவன் அவர் இயர்ஸ், ஆல் 5 சென்சஸ் கேன் do the taste. ஸோ இயர்ஸ் நம்ம அனாலஜி படிச்சிருப்போம்ல, தேன் ஒழுக பேசு, தேன் வந்து பாயுது காதினிலே. அப்ப தேன் ஏன் காதுல பாயணும்? ஏன் அந்த அனாலஜி போடுறாங்க? பிகாஸ் யுவர் இயர்ஸ் கேன் ஆல்சோ டேஸ்ட். ஸோ அப்ப என்னத்தை டேஸ்ட் பண்ணணும்? நாலேஜை டேஸ்ட் பண்ணு த்ரூ லிசனிங், மியூசிக்கை டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம வெறும் நான் வந்து சாப்பாடு மட்டும்தான் நான் டேஸ்ட் பண்ணுவேன், இல்ல ஐ வில் யூஸ் மை மவுத் ஒன்லி டு பேட் மவுத் அதர்ஸ் ஆர் இல் ட்ரீட் அதர்ஸ் ஆர் எங்கேஜ் இன் யூஸ்லெஸ் டாக்ஸ். பிக் பாஸ்ல யார் ஜெயிச்சான்னு தெரியுமா? நேத்து வந்து இந்தியா நியூசிலாந்து மேட்ச் பாத்தியா? பார்த்து என்ன பிரயோஜனம்? ஜெயிச்சா உனக்கு ₹1 கிடைக்குமா? ஒன்னும் கிடைக்காது. These are all useless talks, or it can be used as an entertainment. உன்னோட ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் you can always do these things. இதெல்லாம் பண்ணாம வெறும் என்டர்டைன்மெண்ட்டும் எல்லாம் வந்து எவனையோ பழிச்சு பேசிக்கிட்டு வெறும் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்றவன் யாரு? மாக்கள், ஃபூல். இப்போ இந்த ஃபூல்ஸ் whether they live or die, what is the use? நீ செத்தா என்ன, இருந்தா என்ன, இந்த நாட்டுக்கு நீ வந்து வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலப்பா, திருவள்ளுவர் தான் சொல்றாரு. இதேதான் நம்ம வந்து யுவல் நோவா ஹராரி என்ன சொல்றாருன்னா வந்துட்டு the next evolution is already started. ஸோ நம்ம வந்து ஹோமோ டியஸ், நியாண்டர்தால்ஸ் பார்த்திருப்போம், ஹோமோ எரக்டஸ் பார்த்திருப்போம், then we came
Homo sapiens. Now the next evolution is years. அப்படின்னு ஹோமோடியஸ் புக் செஷன்ல பார்த்துருப்ப, யாரும் பார்க்காதவங்க அந்த ஹோமோடியஸ் செஷனை போய் பாருங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து the people who is very curious to learn again, இந்த லிசனிங் ஸ்கில் வச்சு யாரெல்லாம் லேர்ன் பண்றாங்களோ they will become homodeus. இல்ல நான் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் வச்சுன்னு நான் வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்றவன் they will stuck as homo sapiens, and this homo sapiens will become useless community. ஒரு பெரிய junk of people is going to be useless community. பெரிய ஒரு டிவைட் நடக்க போகுது between rich and poor. Already it's happening. Another division is learned and unlearned, useless and useful people. அப்படின்னு ஒரு அன்இக்வாலிட்டி நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் திருவள்ளுவரும் சொல்றாரு. ஸோ வித் திஸ் ஐம் எண்டிங் திஸ் கேள்வி அதிகாரம். ஸோ த ஃபைனல் டிஸ்கஷன் ஐம் ஓப்பனிங் அப். ஸோ வி கேன் டிஸ்கஸ் அபவுட் திஸ். ஸோ எப்படி இருந்தது? ஸோ ஈவன் தோ திஸ் இஸ் 3000 years old, is it relevant right now in 2023? Is it actually a உலக பொதுமுறை? Let's talk about that before we wind up. I have one question, like okay, like if we have our teachers, we have our seniors, we have everyone. Like let me imagine a situation where I was in class 10th and we used to listen. So how to deal with, like, okay, like let me imagine, like you are my manager, you are my senior, you are obviously you have more experience, so you have a good knowledge. You have a knowledge which is way ahead with me. So for many of the things, like I accept what you're saying is right, but how to deal with, if you have someone senior, if you have someone very wiser than you, but to some extent, if you don't agree with their view, or if they're, so how to deal with mixed situation? How, like I have just one I just have one confusion, how to deal with mixed, like if, okay, most of the things are right, but if this is not right, how to point out in a good way? I got it. So to answer your question, we already discussed this in length and breadth in a book called Give and Take. Maybe Saresh can answer this, in a very a different manner, because he is the one, who read the book and he's presented that particular topic. So the answer is vulnerability. So how to be vulnerable and tackle the powerful people or influence people. Maybe Saresh, you can quickly, with some example, you can answer this question. Very simple, right? You portray as if you're vulnerable, you're not aware of all those information which have been passed, and you ask questions in the form of doubts. Okay, in this kind of situations, what will happen? How to do? Okay, you know very well the answer here, that particular idea would fail. So you bring out that point and show, I'm not sure what to do at this level if I approach this one. That's number one. Number two, like one and two is same. You need to portray vulnerable. Number two, ask right questions. And number three is like ask them like if you are in my shoes, like what can I do? Or like put the ball on them. It's all the same, right? Whatever your doubts, you put the ball back to them. Okay, these are my doubts, and should portray as if you're vulnerable, and ask them how to address that one. If they have answer, take the answer which satisfies you, and you correct your opinion. If not, they will obviously correct it up. Okay. So this is how it is. You should not hit their ego. So that is my question, my answer to you. So when you kindle their ego, then obviously they will use their power to silence you. So you know the situation, right? You should play the situation accordingly. Even it will happen in our family itself, right? You can't go and tell to the face to your parents that you are wrong. We should be diplomatic. Yes. So that is where the family problem comes, when people they don't handle it diplomatically. They will go straight and they will deal in an odd way. So these are the skills we need to learn. That is where in our Kelvi we are picking the Bright Minds book. That is what I'm saying. The Give and Take, we have done some more than 10 sessions, length and breadth we talked.
And this is one topic, one hour discussed. What the question you asked, we already discussed for 1 hour. So there, that is where it's a beautiful question, yeah. But if you follow us from the beginning, then you would have seen the answer. But otherwise, you can also go and read the Give and Take book. It's based on the organizational psychology, or else there is a playlist over there. You can also listen to that. Okay. Yes. I asked this question because many at times I got stuck in my family, conversation, and there is a religious conversation, and there is something like, if I have some doubt which is not at all aligning with what they're saying, so I That is what just Yeah, try to but this your you know what answer is like you need to keep quiet, yeah. okay, and filter it out for to the next generation. that is one way to deal this, Amir. And if I want to quote the Thiruvalluvar here again, because again you can also find many answers from this very book. So there is a flip side, right? So whoever the big person you are talking about, be it parent or be it a religious guy or a leader, so they should also have some kind of quality, right? Otherwise, for the namesake, they will be a leader, but they don't have the leadership skill. They don't have the parenting skill. So that topic also it is there. So if you are learned, that is where one Kural we already discussed, right? Who is learned? Even though if you are misunderstood, even though if you don't know the topic, they won't open their mouth readily, and they won't utter any useless words. So that is the power of learn. That is the quality of learn. So if you are raising a question to learn about any religious question, but if they are taking it in a wrong way, and if they are coming hitting hard on you, but they are not at all learned at firstly. That is what I'm saying. So this is the cue for you. So they are not learned. So you should not get any information or seek information from them. So this is the test for them. There is two-way, right? There is you Yes. are a seeker and they are the leader. They are the guru. They are the spiritual guru. And if they don't have the quality, then you should seek from others, not from them. You should move out because you don't have the power to correct them. This is Yes. another perspective. So you should not stick. That is what I'm continuously saying. But people will stick to that because of some bias, some emotional bias, some religioustic bias, whatever the bias we can add. So this is what I'm saying. So if you take out that bias, you will think rationally, yeah, this guy is not the correct guy to ask the question firstly. So you should have some other role model to ask question, to seek help. That is how I approach this. Yeah, you are right. You're right, babe. That is why I said I agree. Yeah. people Yes. who are all the namesake babas, the namesake influences, spiritual leader, whoever you are seeing in the out in the world. You should first define what is baba, what is spiritual leader, what is the leader first of all. Then if you find some quality, then only you should go and vote them, right? Otherwise, you are falling Yes. for the advertisement, and then you are voting them. Then there is no point in whining about whatever the policies they are bringing in, because without any knowledge, you just voted them. That's it. Yes. Yes, Bhupati. Yes. So this is why it's a wholesome product. It's not that not everything you can do. It's about the society, right? So that is where everything comes into picture. Yeah. ராஜேஷ், நீ எதனா சொல்லணுமா? எப்படி இருந்தது ஸ்கூல்ல படிச்சதுக்கும் இப்ப நம்ம பேசுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறியா? First of all, I did not remember what I learned in the school. That is where So, Mark does. yeah, totally we run behind the marks, and then நம்மளுக்கு இல்ல இதெல்லாம் தெரிஞ்சதுதான் ஆல்ரெடி பேசினது. லைக் we took Thirukural this time and speaking. That's all. There is no much difference. Yes. Old wine in new bottle. அந்த மாதிரி தான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் சொன்னேன். எப்பயுமே ஆடம் கிராண்ட் எனக்கு மாடர்ன் டே திருவள்ளுவர் மாதிரி தெரியுதுடா அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். ஸோ
அதுதான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் நாட் தட் யூ நீட் டு கோ அண்ட் ரீட் தி ஆடம் கிராண்ட். இஃப் யூ ரீட் தென் இட்ஸ் வெல் அண்ட் குட். அட்லீஸ்ட் ரீட் தி திருவள்ளுவர், ரைட்? பிகாஸ் இட் இஸ் தேர் இன் திஸ் சிலபஸ். அண்ட் ஒன் மோர் திங், நீ என்னன்னா நீ இத வந்து 3000 வருஷங்கிற 3000 வருஷமா மனுஷ ஜென்மம் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கானுங்க. அதுதான் அது ஆக்சுவலா. அதுதான்டா எவல்யூஷன். see அதுதான் சொல்றேன், ஸ்லோவா தான் அது நடக்கும். டெக்னாலஜி வளருது, மனுஷன் எல்லாமே அப்படியேதான். அதுதான் பயாஸ். அந்த பயாஸ் இருக்கிறதுனால அவன் ஸ்டக் ஆகி தான் நிப்பான். ஆனா டெக்னாலஜி போகுது. அதுதான் வந்து ஹோமோடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் வந்து இந்த பயாஸை தட்டி தூக்கி அடப்போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறானோ he will be homogeneous, he will shine in future.